நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வெளியே போடா. சார் சொல்கிறது கேளுங்க சார். சார் சார் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்க சார். நம்ம போகிறதுக்கு வேறு மேட்டர் இல்லை சார். சார் இந்த 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு பிரிண்டிங் ஆர்டரே கொடுத்துருக்காரு சார். அதெல்லாம் அனாவசியமாக கெட்டு போய்ட்டேன் சார். அருணாச்சலம் 10 வருஷமா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சூரியன் பத்திரிகையில் என்ன பிரிண்ட் ஆகணும் பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணவன் நான்ப்பா. அதான் இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன்ல. மேடம் நீங்களாவது பாருங்கள் மேடம், வர வர நீங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸில் தான் கவனம் செலுத்துறீங்க, ப்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை மேடம். இங்கே பாருங்க மேடம், இந்த மேட்டர் ரொம்ப அவசியமா மேடம். இவர் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்குறாரு மேடம். ஒன்றும் இல்லை மேடம், இந்த இஷ்யூவில் நீங்கள் பாருங்கள் சார், இந்த இஷ்யூவில் பாருங்கள் சார், 2 கலர் பேஜ் ஆர்டர் கொடுத்துருக்காரு, 2 பிளாக் அண்ட் ஒயிட் பேஜ் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அனாவசியமாக நின்று போயிடும் மேடம். ப்ளீஸ் நீங்களாவது. என்ன பண்ண சொல்கிறீங்க? பத்திரிக்கையில் என்ன வரணும், எந்த இடத்துல எந்த செய்தி வரணும் எல்லாம் முடிவு பண்ணுறது இவர் தான். நான் என்ன சொல்ல முடியும்? மேடம் இந்த ப்ரெஸ் இன்சார்ஜ் நீங்கள் தானே மேடம். இந்த மேட்டரை கொஞ்சம் பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள் மேடம். இந்த இடத்துல பண்ண முடியாதுன்னா வேற ப்ரெஸ்ஸுக்கு போயிடுவாரு. அங்கேயும் ஏதாவது தகராறுனா கையெழுத்து பிரதி பண்ணியாவது இந்த பத்திரிக்கையை வெளியே கொண்டு வந்துடுவாரு. சார் சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க சார். இவர் ரொம்ப பெரிய மனுஷன் சார். இவரை போய் சார் அனாவசியமாக பகிச்சுக்கணும். நம்ம ப்ரெஸ் எல்லாம் வேறு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இவர் எடுத்துக்கிட்டோம்னா அனாவசியமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் சார். பிரச்சனைகளை பார்த்து ஓடுறவங்க நாங்கள் இல்லை. அண்ணாமலையும் நானும் அடி உத வாங்கி தான் இந்த சூரியன் பத்திரிகை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம். இந்த சூரியன் பத்திரிகைனால தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ்ஸே ஓடிட்டுருக்கு. இது பாருங்க அண்ணாச்சலம், பத்திரிகை தான் இப்படி அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் இந்த பிரிண்டிங் கவுண்டர் மட்டும் கவனிங்க. போங்க வாங்க. என்ன ஜீவாக்கா, யாருக்காக இவ்வளவு நேரம் கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்க? மானசாக்கு பர்த்டே. அதான். மானசாக்கா, லாஸ்ட் டைம் நம்ம இதே கடையில தான் கிஃப்ட் செலக்ட் பண்ண வந்தோம். உள்ள கூட வரல, என்ட்ரன்ஸ்ல கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு உடனே பில் போட்டுட்டு போயிட்டோம். இந்த தடவை மட்டும் நீ இவ்வளவு நேரம் செலக்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன அவசரம் உனக்கு? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஏசி இருக்குல்ல, வெளியே ஒரே வெயிலா இருக்கு. அதான் நீ அந்த பக்கம் போய் ஏதாவது நல்ல கிஃப்ட் இருக்கான்னு பாரு. நீ கிஃப்ட் செலக்ட் பண்றத பார்த்தா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு செலக்ட் பண்ற மாதிரி இல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏய் என்ன பேசுற நீ? பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, மானசாக்கு தான். என்ன ஜீவாக்கா, ஏதாவது லவ் கிவ்னு? சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அந்த செல்போனை வச்சுக்கிட்டு 2 நாளா பட்ட பாடம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதை பாருக்கா, நம்ம அம்மா லவ் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது உனக்கும் தெரியும். இந்த ஆம்பளைங்களே நம்பாத. அம்மா தாயே, சீக்கிரம் கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு வரேன், நீ போ. ஓகே ஓகே ஓகே. ஹாய் மான்சா, எப்படி இருக்கீங்க? உங்கள் தங்கச்சி எப்படி இருக்காங்க? ஆமாம், இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை மான்சா, எனக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் தெரியும். ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நம்ம 2 பேருக்குள்ளே ஏதோ முடிச்சு போட்டிருக்கு. அடிக்கடி மீட் பண்ணுறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போயிடக்கூடாது, டெவலப் ஆகணும். டெவலப் ஆகும் மான்சா. அப்புறம் நீங்கள் செல்ஃபோன் திருப்பி கொடுத்ததுலேருந்து கையிலேருந்து கீழே வைக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் குளிக்கும் போது கூட கையில் தான் வச்சுருக்கேன். அப்படியா? என்னது ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ? பார்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். என்ன சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. மான்சா, என்ன இங்க வந்துட்டீங்க அதுக்குள்ள சொல்லாம? ஏய், என்ன எங்க அக்கா கிட்டே கார்டு நீட்டிட்டு இருக்க? நானும் ஒன்னு வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மான்சா என்னோட ஃப்ரெண்ட். அதான் கார்டு. மானசாவா? அவ பேரு ஜீவா. இல்லைங்க, அவங்க பேர் ஜீவா இல்லைங்க, மான்சா தாங்க. அவங்க ஃப்ரெண்டு பேர் தாங்க ஜீவா. மான்சாவும் நானும் எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? என்னங்க மான்சா, சொல்லுங்க மான்சா நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஜீவா? பத்தி. உனக்கு இவனை தெரியுமா? சொல்லுங்க மான்சா, நல்லா தெரியும், சொல்லுங்க. எனக்கு இவரை யாருன்னே தெரியாது. மான்சா, ஹலோ, என்ன பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணனும்னு தெரியாது? ஒரு பொண்ணு தனியா வந்தா போதுமே, உடனே கார்டு நீட்டிடுவீங்களே. அதுவும் என்ன மாதிரி கார்டு நீட்டிட்டு இருக்க நீ? ஐயோ வெளில தாங்க இந்த கார்டு பார்க்க. இப்படி உள்ள பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு. எனக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டுலாம் தேவையில்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி இடத்துல நீ இப்படி பிஹேவ் பண்றத பார்த்தேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன லுக் விட்டுட்டு இருக்க? சாம்பார். நீங்க வர சொன்னா நான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உங்களுக்கு 3 தடவை ஃபோன் பண்ணேன். ஏன் அவாய்ட் பண்றீங்க? நான் தான் அன்னைக்கு போன்ல பேசுனேன். அது நேத்து. அதுக்கு முன்னாடி 3 தடவை ஃபோன் பண்ணேன். ஏன் அவாய்ட் பண்றீங்க? இல்ல, சும்மா அடிக்கடி வீட்டுக்கு போன் பண்ணீங்கன்னா சௌந்தர்யா என்ன தப்பா நினைக்கிறான். என்ன பெரிய சௌந்தர்யா? இப்ப நான் யாரு அவகிட்ட சொல்றேன் வாங்க. ஓ, உள்ளேயே உட்கார. கொஞ்சம் கூட புரியாம பேசுறியே. இத பார், எங்க அப்பா கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. அவன் இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போயிருவான். அதுக்கப்புறம் இந்த சனின்னு ஒரேடியா தலை முடிக்கிட்டு அப்புறம் கூட வந்து சந்தோஷமா இருக்கேன். என்ன பாக்குற? உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணேன். சரி சரி தலையாட்டிட்டு இப்ப முறைக்கிறேன். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். சொல்லு. அந்த தவசி என்ன சும்மா வீட்ல உட்கார வச்சுட்டு அவன் ஃபேக்டரியில உட்கார்ந்திருக்கான். அங்கிருந்து எப்ப அவனை விரட்டி விட்டு என்ன உட்கார வைக்க போற? அப்புறம் நீயும் என் கூடவே இருக்கணும். சரி, 24 மணி நேரம் உங்க கூடயே இருக்க. அவ வந்துருவா. முதல்ல இங்க இருந்து கிளம்ப. கண்டிப்பா நீ என் கூட இருப்பல்ல? ஐயோ வந்துட்டா. ஐயோ கிளம்ப. நான் கிளம்பு. அட முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தொப்பியா கூட. யார்கிட்ட பேசிட்டு ஆட ஒருத்தர் பேசல குடுறி. ஏய், ஏய், டிரைவர் வண்டி நீ தான சுமதி அடிச்ச. ஏய் மாமா, அந்த பொம்பளை கிட்ட உங்களுக்கு என்ன மாமா பேச்சு? அவங்க மேலதிகாரி இல்ல, அந்த பொம்பளை மேல் அதிகாரி கிடையாது. நீங்க அந்த பொம்பளை வச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ யாரை கிடையாது. வச்சிருக்கீங்க? இப்போ எதுக்காக நீங்க அவளை தொட்டு தொட்டு பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு இப்பவே சொல்லுங்க. ஐயோ ஏடி சத்தம் போட்டு பேசுற? எல்லாரும் பாக்குறாங்க. மான போது வாடி வா வா வாடி. விடுங்க மாமா. அந்த பொம்பளை கிட்ட ஏன் மாமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? நம்ம சுமதி மேல இறக்கம் இல்லாம கார் இடிச்சவ. அவளை பிடிச்சு ஜெயில போடாம அவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு உங்களுக்கு என்ன மாமா வரவு? அவ கூட தான் நீங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? மேல் அதிகாரி சொல்லிட்டு அவ கூட தான் நீங்க டெய்லி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? பிச்சு போடுவோம் பிச்சு. என்ன நீ மூச்சு விடாம டயலாக் பேசுற? ஓடி உள்ள வா. என்ன நீங்க அடிச்சிட்டீங்கல்ல? இருங்க இருங்க, எங்க அப்பாவுக்கும் மாமாவுக்கும் லெட்டர் போட்டு வர வச்சு நியாயத்தை கேக்குறேன். என்ன மிரட்டி பாக்குறியா? ஊருக்கு லெட்டர் கிட்ட போட்ட வீட்டுக்கு பின்னாடி இருக்க ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுருவாமா. ஜாக்கிரதை. புரியுது தம்பியா? ஏய் நல்லா கேட்டுக்க. ஆமாண்டி, அவளை நான் வச்சுட்டு தாண்டி இருக்கேன். மிஸ்டர் கங்காணியார், அண்ணாமலை சொன்னது கரெக்ட் தான். மீசை வச்ச கங்காணியார், மீசை எடுத்துட்டா மந்திரமூர்த்தியார். அது எப்படி சார்? ஆழ்வார்குறிச்சியில் நாட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருந்த நீங்க சிட்டிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆள் எப்படி ஆனீங்க? கல்வி தந்தை, அழகான பட்டம் சார். ஏன் கெடுக்குறீங்க?
அன்னைக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்கலான்னு உங்கள் வீட்டுக்கு வந்தபோது பத்திரிகைக்காரன் கூட பார்க்காம மசிறு அது இதுன்னு பேசி அனுப்பிச்சிட்டிங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் காரில் நீங்களே வந்து என் பத்திரிகை ஆஃபீஸ் வாசலில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சார் பத்திரிகைக்காரன். என்ன சார் ஒன்றுமே பேச மாட்டேன்றீங்க? ஆமாம் ஆமாம் தம்பி, நான் கங்காணியார் தான். இப்போ மந்திரமூர்த்தியார். இந்த மந்திரமூர்த்தியாரோட செல்வாக்கு என்னன்னு தெரியாமல் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. உங்கள் விளையாட்டை இதோடு நிறுத்திக்கங்க. இனிமே ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி உங்கள் பத்திரிக்கையில் வரக்கூடாது. வந்தால் என்ன பண்ணுவீங்க சார்? தப்பு பண்ணுறீங்க தம்பி, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இல்லை, நான் எழுந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை உயிரோடு இருக்க மாட்டா. ஜீவக்கா சாவி கொடு. ஏன் வெளியே போனோம், சீக்கிரம் சாவி கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது ஏன் வண்டி? அக்கா நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம். என்ன ஓ வண்டி என் வண்டின்னு சொல்ற நீ? அம்மா வண்டி வாங்கும்போது என்ன சொன்னாங்க? 3 பேருக்கு வாங்கியிருக்கோம், ஷேர் பண்ணிக்கோங்க தானே சொன்னாங்க. கொடுக்கா. சரி. என்ன வண்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காவ? பெட்ரோல் கூட போடாம இவள. ச்சே, பெட்ரோல் இருக்கே, பின்னைய வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது என்ன காடு? ரவுடி, இங்க வா. ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். என்னக்கா? நீ சும்மாரு. காட்டுங்கக்கா. சும்மாரு. இப்பக்கா இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? வாடி. என்னடி அது? கை குடுமா. யார் மாட்டினாங்க? கங்க்ராட்ஸ். ஏச்சி, எனக்கு இல்ல, ஜீவாக்கு. ஏய், இதெல்லாம் பெரிய விஷயம். உள்ள போடி. என்ன பெரிய விஷயம்? இப்ப காட்ட போறீங்களா இல்லையா? சும்மா அதெல்லாம் காட்ட முடியாது. உள்ள போடி. அக்கா, இந்த மாதிரி பேசுனீங்க நான் திருப்பி ஹாஸ்டல் போயிடுவேன். ஐயோ, அந்த சிரமம் உனக்கு வேண்டவே வேண்டாம் சூர்யா. நீ இப்படியே பேசிட்டு அம்மா கிட்ட சொல்லி நாங்களே கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துறோம். இவங்க எதுக்கு ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோன்னு இருக்கு. அக்கா, ஜீவாக்கு யாரையோ லவ் பண்றாங்களா? தேவையில்லாத விஷயம். சும்மாரு. எவ்வளவு வாய் ஹாஸ்டல்ல போய் கெட்டு போயிருக்கா. அக்கா, அக்கா 4 வருஷம் கழிச்சு பாருங்க, எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படி இப்படி லைன் அடிப்பாங்க பாருங்க. ஐயோ, அம்மா தாயே, ரொம்ப பேசுற. அந்த கார்டை கொடுத்துரு அவகிட்ட. பாரு என்ன புரிய போதோ. இப்படி நடக்குதா? இதுக்கா இப்படி பில்ட் அப் பண்ணீங்க? இப்ப இருக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய சூப்பர் கார்ட்ஸ் அனுப்புவாங்க. சூப்பர் கார்ட்ஸ் கொடுப்பாங்களா? அம்மா கிட்ட சொன்னா அம்மா இன்னும் சூப்பரா கொடுப்பாங்க. அம்மா வர. அக்கா ப்ளீஸ். ஐயோ, இதெல்லாம் வண்டி தானே வேணும்னு சொன்னேன். உன்னை யார் அந்த கார்டுல இருக்க சொன்னது? ஐயோ, குடு. அக்கா பாய் ஃப்ரெண்டுக்கா. அடி அழுக்கு முட்டை. போடி உள்ள. போடினா. கார்டை கூட. இவக்கா கார்டு வாங்கியிருக்கேன். யார் லவ் பண்ற? லவ்வா? ஃப்ரெண்டுக்கு தான். ஏய், இல்ல எனக்கு தெரியும். அன்னைக்கு கிஃப்ட் ஷாப்க்கு இவளோட போயிருந்தேன்ல, மானசாக்கு இவ கிஃப்ட் செலக்ட் பண்றா. ஆனா ஒரு கிஃப்ட் கூட எடுத்த பாடு இல்ல. அப்பவே நான் நினைச்சேன், என்னடா இந்த அம்மா ட்ராக் மாறுதேன்னு. இத பாரு, ஆம்பளைங்க நம்பி ஏமாந்துறாத சொல்லிட்டேன். நீங்க அடங்குங்க முதல்ல. நீங்க ஏமாறவ இருந்தா சரி. ஜீவாக்கா லவ் பண்ணு, வேண்டான்னு சொல்லல, நல்ல விஷயம் தான். ஆனா நல்ல பையனா பாரு. நல்ல டாலா, ஹேண்ட்ஸமா, மேன்லியா. இந்த சாம்பார், தயிர் சாதம் இதெல்லாம். அன்னைக்கு அந்த கடையில ஒரு சாம்பார் பார்த்தேன். அவன் இவனை பார்த்து வழிய, இவ அவளை பார்த்து வழிய, ஒரே தச்சு மொமமா போயிடுது. அச்சச்சோ, அதெல்லாம் இல்ல. கை கொடு. வேற என்ன? பேர் கூட சொல்லு ஜீவாக்கா. என்னப்பா போய் சொல்லாத. ஸ்வீட்டா கார்ல தானே. பேர் சொல்லு. சொல்லு. ப்ளீஸ். நீ பேர் சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. அம்மா கிட்டயா? சொல்லு. பேர் சொல்லு.
அடி பாவிங்க. பேரை சொல்லு. இல்ல 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 சொன்னா கேளு. வந்தாச்சு நம்ம வீட்டு வேலன். வேலன். என்ன சிரிக்கிறீங்க? என்னை பத்தி ஏதாவது கமெண்ட் அடிச்சாளா? இல்ல இல்ல நான் ஒன்றும் கமெண்ட் அடிக்கலையே. சொல்லட்டுமா? ஏய் ஜீவா நீ சொல்லு. நான் சொல்றேன். சொல்லு. இத பாரு. அவ என்ன சும்மா இரு. தெரியுமா சொன்னா? ஆ நீங்க தான் எங்க வீட்டு வேலைதான். ஏய் ரோனி வாய் புதிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. வேலன். எங்க வீட்டு வேலன் அன்வர். ஓகே நல்லதா இருக்கு. சொல்லுங்க தவசி சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு டைம் கிடைக்குமா? வரேங்க. அண்ணாமலையும் கூட்டிகிட்டு வரணுமா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் மட்டும் வந்தால் போதும். கொட்டிவாக ரெஸ்டாரண்ட்டுக்கு. எது சார்? நம்ம இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தானே? ஆ சார் ஒரு 9 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமா? ஒரு 8-8:30 மணிக்கு வந்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். ஓகே சார், நான் வந்துடுறேன். சாரி அன்வர், உங்களை நானே வர சொல்லிட்டு நானே லேட்டாக வர்றேன். பரவாயில்ல சார், வாங்க. சார் அங்கே உட்காரலாமே. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? இல்லை சார் வேணாம் சார். காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வெயிட் பண்ணுற சமயத்தில் 2 கோக் வேறு குடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வேற இப்போ இது வேண்டாம். என்ன சார் முக்கியமான விஷயம்? ஏன்? இல்ல சாதாரண விஷயமா இருந்தா போன்ல பேசிருப்பீங்க, இல்ல ஆபீஸ்க்கு வந்து பேசிருப்பீங்க, வீட்டுக்கு வந்திருப்பீங்க. தனியா பார்த்து பேசணும், காலங்காத்தால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்கீங்களே, அதான் என்ன முக்கியமான விஷயம் கேட்டேன். அண்ணாமலை கூட ரொம்ப நாளா நீங்க தான் இருக்கீங்க. அவளுக்கு ஆதரவா நண்பனா? அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். உலகநாதனை பத்தி அண்ணாமலை மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இனிமே நினைக்கிறது இல்ல சார். ஆக்சுவலா சுத்தமா மறந்துட்டாங்க போல இருக்கு. குழந்தை மேலேயும் தான் மேலேயும் உலகநாதனோட நிழலே படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சார் சீரியஸ் ஆயிட்டீங்க? இல்ல, 2-3 தடவை உலகநாதன் என்னை வந்து சந்திச்சாரு. சாந்தி மூலமா அவருக்கு குழந்தை இல்லை இல்லையா, அதனால சதா சூர்யா நினைப்பாவே இருக்காரு. சூர்யா தான் குழந்தை தாங்க உரிமையை நிலநாட்ட ஆசைப்படுறாரு. அதுக்காக அண்ணாமலை கூட சேர்ந்து வாடுறதுக்கும் அவர் தயாரா இருக்காரு. நீங்க தான் எப்படியாவது எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் என்ன என்ன நீங்க சீரியஸ் ஆயிட்டீங்க? இல்ல சார், கொஞ்ச நாளா இந்த சூர்யா விஷயத்துல உலகநாதன் நினைச்சு அண்ணாமலை பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அது உண்மைன்னு தோணுது. பட் சார், நீங்க சொல்றது எதுவுமே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நாளைக்கு அவன் கோர்ட்டு கேஸ்ன்னு போனான்னா சார், நான் எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிருக்கேன். உலகநாதன் கோர்ட்ல கேஸ் போட்ட கூட ஒன்னும் நடக்காது சார். அண்ணாமலைக்கு சாதகமா தான் கேஸ் முடியும். 10 வருஷமா அண்ணாமலைக்கும் உலகநாதனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, இவர் இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா மேல இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்ஃபெர்டிலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு கோர்ட் அண்ணாமலைக்கு சாதகமா தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அது கோர்ட் முடிவு பண்ற விஷயம். நீங்கள் நானும் பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப அனாவசியமா அந்த குழந்தை கோர்ட் வாசப்படி ஏறினா அதோட மனநிலை பாதிக்கப்படும், வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்லையா? அதனால மாசத்துக்கு ஒரு தடவையாவது சூர்யாவை உலகநாதன் பாக்குறதுக்கு அண்ணாமலையை சம்மதிக்க சொல்லு. அண்ணாமலை அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க சார். அப்ப அவன் ஏதாவது முடிவு எடுத்தான்னா? என்ன சார் முடிவு எடுப்பாரு? இப்போ உணர்ச்சி வசப்பட்டு நாளைக்கு அவன் குழந்தைய கடத்தலாம் வச்சுக்க சார். சூர்யாவை அண்ணாமலை கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களை கொண்டு வருவேன் சார்.
பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு யாருமே யோசிக்க மாட்டீங்களா? என்ன பேசுறீங்க அன்வர்? சார், உலகநாதனும் அண்ணாமலையும் சேர்ந்து வாழ்றதா இருந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் சார் இருப்பேன். அதை விட்டு சூர்யாவை அண்ணாமலை கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாராவது நினைச்சாங்க? அது நடக்காது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க சார். அப்பயே நினச்சேன் நீங்கள் தான் வரீங்கன்னு. எர்த் குவேக் வரா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. என்ன ஆஃபீஸுக்கு வந்தவொன்னு போனேன். ஏன் காலையில் வந்தோம், சீட்டில் உட்காந்தோம், இன்றைக்கி அசைன்மெண்ட்ஸை என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணோம், நேற்று ரிப்போர்ட்ஸ்லாம் எடிட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணது இல்லாமல் ஏன் எப்போ பாரு ஃபோனு நடிச்சுக்கிறீங்க? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் என்னமோ ஃபோனோடயே போகிறத மாதிரி எப்போ பாரு ஃபோன் பண்ணிட்டீங்களே, என்ன பாது சார்? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் பற்றி தப்பாக பேசாதீங்க. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலான்னு இருந்தால் அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிப்போச்சு. நீங்கள் லவ் பண்ணியிருக்கவே முடியாது. இப்பயும் ஒன்று கெட்டு போல. முதல் மரியாதை ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்க. ஓஹோ, ஃபோன் எடு. ஹலோ, சூரியன் பத்திரிக்கை தாங்க, சொல்லுங்கள். நான் தான் சீஃப் ரிப்போர்ட்டர் திவாகர் பேசுகிறேன். என்னது ரோடு சரியில்லையா? தண்ணி பிரச்சனையா? யோ, இதெல்லாம் கார்ப்பரேஷன் மேட்ரியா? வையா ஃபோனை. காலங்காத்தால பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். குட் மார்னிங் அன்வர் சார். குட் மார்னிங். யார்ப்பா ஃபோனில்? சார், 32வது வார்டில் தண்ணி பிரச்சனையா? லாரிக்காரனை கேட்டால் ரோடு சரியில்லைன்னு சொல்கிறானா. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரோட் மறியல் பண்ண போகிறாங்களா. இது விஷயமா நம்ம பத்திரிக்கையில் போட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் கார்ப்பரேஷன் மேட்டர்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன் சார். என்ன திவாகருது? நாம நடத்துறது மக்கள் பத்திரிக்கை. அவங்க எதுக்காக நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க? நாம உங்கள் பிரச்சனை தீர்த்து வைப்போம் தானே? இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் அந்த மாதிரி விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும், நீங்கள் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஒருத்தர் நான் சொன்னீங்க அங்கே இவர் நம்ம யார், சுரேஷ் தான் கவுன்சிலர். போய் நான் அனுப்பிச்சதா சொல்லி டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க போங்க. ஐயோ சரி திவாகர். சாரிப்பா, நான் கொஞ்சம் கோவத்தில் இருந்தேன். அவங்க பாவம் எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? நான் அவங்க பிரச்சனை தீர்த்து வைப்போம் தானே? ஓகே சார். ஓகே. அண்ணாமலைங்க சார், ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரி பண்ணிப்போ, அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். குட் மார்னிங் அன்வர். என்ன ஆஃபீஸ்க்குள்ளே போகாமல் எங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? அண்ணாமலை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பர்சனலா ஆஃபிஷியலா? பர்சனலாக வீட்டுக்கு போய் பேசலாம், ஆஃபிஷியல்னா ஆஃபீஸ்க்குள்ளே போய். என்ன இந்த விஷயம் பசங்க முன்னாடி பேச முடியாது. என்ன சான்ஸ் ஏதாவது சொன்னாலா? இருக்காதே. காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஆமாம், காலையில் எங்கே போயிருந்தீங்க? அதை விடுங்க. நம்மளை சப்போஸ் இல்லை ஒருவேளை உலகநாதன் வந்து சூர்யா எனக்கு வேணும்னு கேட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவர் குழந்தைய கேட்க மாட்டாரு, ஏன் பயப்படுறீங்க? சூர்யாவையும் உங்ககிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முயற்சி பண்ணால் என் உயிரே கொடுப்பேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் இருக்க போகும்போது நான் ஏன் பயப்படணும்? ஆமாம் சொன்னேன். நம்மளை உலகநாதன் மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாருன்னா? அவர் சொன்னாரா?
ஏன் காலங்காத்தெல்லாம் நடக்காத விஷயம் எல்லாம் கற்பனை பண்றீங்க? வாங்க ஆஃபீஸ். அண்ணாமலை, உலகநாதன் சூர்யா வேணும்னு உறுதியோடு இருக்காரு. யார் சொன்ன? இந்த விஷயம் சம்பந்தமா தான் அவர் ஒருத்தரை பார்த்து பேசி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க காலையில யாரை பார்க்க போனீங்க? யாரை பார்க்க போனீங்க அன்பர்? உங்க அண்ணன் தவசி தான் பார்க்க போறீங்க. உலகநாதன் அவசியம் செஞ்சு தான் பேசியிருக்காரு. அண்ணன் என்ன சொல்றாரு? தவசி, நீங்களும் உலகநாதன் ஒன்று சேர்ந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா இந்த குழந்தை விஷயத்துல பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும்னு பயப்படுறாரு. என்ன எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த ஜென்மத்தில் நான் அவரோட சேர்ந்து வாழ முடியாது. என் குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஞாபகத்தை வச்சுக்கங்க. அண்ணாமலை, இந்தா காப்பி. வள்ளி, உட்காரு. எதுக்கு அண்ணாமலை? உட்காருமா. என்ன அண்ணாமலை, என்கிட்ட ஏதாவது அட்வைஸ் வேணுமா? சொல்லு, என்ன வேணும்? மாமா இங்க வந்தாரா? இல்லையே. உங்க அம்மா ஊர்ல இருக்காங்களா? இருக்காங்கன்னு சொல்லுமா, இல்லன்னு சொல்லுமா? உண்மையை சொல்லு. நான் ஒரு தடவை அம்மாவை கோயிலில் வச்சு பார்த்தேன். உங்ககிட்ட சொன்னா நீ கோச்சுக்குவேன்னு தான் சொல்லலை. அம்மா ஊர்ல தான் இருக்காங்க. வள்ளி, ஒரு 2 நாள் உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வேணாம் நம்மள, நான் அங்கே போக மாட்டேன். நான் அங்கே போனேன்னா சூர்யா நான் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படும். நான் போக மாட்டேன். இல்லை, பிரிண்டிங் ப்ரெஸ் விஷயமா ஒரு 2 நாள் வெளியூர் போகிறேன். சூர்யாவும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நீ உன் அம்மா வீட்டில் போயிரு. என்ன உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீ ஊருக்கு சூர்யாவை கூட்டு போனா என்னையும் சேர்த்து கூட்டு போனான்னு வரேன். இல்லைன்னா சூர்யாவை இங்கே விட்டு போ. நான் இல்லாம சூர்யா இருக்காது, சூர்யா இல்லாம என்னால இருக்க முடியாது. உங்ககிட்ட 100 தடவை சொல்லிட்டு இருக்க முடியாதா நம்மள? சரி போ. போறேன். இந்த காஃபியும் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போறேன். என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு யார் மேலாவது கோவம் இருந்ததுன்னா திட்டி தீத்துருங்க. அந்த கோவத்தை ஏன் சாப்பாடு மேல காட்டுறீங்க? மத்தியானமே நீங்க சாப்பிடலையாமே, இப்போ காஃபி கூட குடிக்கலையாமே. இங்க பாருங்கம்மா, நீங்க சாப்பிடலன்னா இந்த வீட்டுல வேற யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஜீவா, உங்க அம்மாவை ஏன் தொந்தரவு பண்ற? உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க விருந்தாளியா இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவை கூட்டிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆக போறாங்க. நீங்க உங்க அம்மா இல்லாம வாழ கத்துக்கங்கம்மா. ஏன் அன்வர் தேவையில்லாம பேசுறீங்க? நான் சூர்யாவை கூட்டிட்டு ஃபாரின் போறேனா? நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயும் போல, புரியுதா? இப்ப ஏன் அர்த்தம் இல்லாம கோவப்படுறீங்க? நம்மள சூர்யாவோட அப்பா உங்க அண்ணன் தவசியை பார்த்து என்னத்தையும் உளறி வச்சிருந்தாரு. அது உங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. அதான் இல்லைன்னு முடிவாயிடுச்சுல. அப்ப ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் மூடோட்டில் உட்காந்துருக்கீங்க? இத பாருங்க, நம்மள சூர்யா விஷயத்துல நீங்க இப்படி அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா இழக்க போறது நீங்க தான். அதனால புரிஞ்சுக்கிட்டு நிதானமா செயல்படுங்க ப்ளீஸ். நான் நிதானமா இருக்கேன், போதுமா? சரி, ஓகே. இனிமே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசல. உங்க இஷ்டம். போமா, போ. வள்ளி, வள்ளி, வள்ளி. சூர்யா, என்னம்மா? இங்க வா. என்னம்மா? இங்க வா. அம்மாவை கட்டிப்பிடி. ஐயா, தவசின்னு யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. கதை சாத்திரா இல்லைன்னு சொல்லிட்டேன்.
சேட்டு வாங்க. என்னை பார்த்து ஏன் ஓடுறீங்க? ஐயோ, நான் எதுக்கு உங்களை பார்த்து ஓட போகிறேன்? ஆமாம், கோயில் பத்திரம் எங்கே போய் எடுத்துட்டோம். அது வந்து தவசி சார், பத்திரம் வந்து இந்த பாருங்க, 10 வருஷமா மாசம் தவறாமல் வட்டி கொடுத்துருக்கேன். இப்போ அசலை செட்டில் பண்ணி 15 நாள் ஆச்சு. எப்போ கேட்டாலும் சாத்தப்பனை கூட்டிகிட்டு வா, டீல் பண்ணும்போது அவர் தான் கூட இருந்தான்னு சொல்கிறீங்க. ஆனால் சாத்தப்பன் சுகர் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் கோமா செஞ்சுருக்காரு. அவரெல்லாம் வரமாட்டார். பணத்தை செட்டில் பண்ணது நான், பத்திரம் என் கைக்கு வரணும். தவசி சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நேர்மையானவன் சார். 24 கேரட் தங்கம் மாதிரி. நீங்கள் தங்கமாக பித்தளையான்னு உரைச்சி பார்க்கறதுக்கு நான் வரல. என் பத்திரம் என் கைக்கு வரணும். சார், நான் கொஞ்சம் அவசரமாக வெளியே போயிட்டுருக்கேன். 1 வாரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே கொடுத்துட்றேன். இது பாருங்க, 1 வாரம்லாம் டைம் கொடுக்க முடியாது. 3 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ளே கோயில் பத்திரம் கைக்கு வரல, அப்புறம் நான் வரமாட்டேன். என் ஆளுங்க, அடியாளுங்க வருவானுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன். கோயில் சொத்து எங்களுக்கு சேர வேண்டியது. எங்கள் குடும்ப கௌரவமே அதில் தான் இருக்குது. 3 நாளைக்குள்ளே பத்திரம் கைக்கு வரல, அப்புறம் இந்த திருநெல்வேலிக்காரன் யாருன்னு அப்போ புரிஞ்சுக்குவீங்க. என்ன சேட்டு, என்ன பார்க்கணும்னு ரொம்ப துடிச்சிங்களாமே, அப்படி என்ன அவசரம்? சரி, என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எனக்கு இப்போ உயிர் போயிட்டுருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும். என்னம்மா சிரிக்கிற? அந்த ஆள் தவசி வந்து என் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறான், மறட்டுறான். எண்ணி 3 நாளில் பத்திரத்தை நான் தரலன்னா என்னை ஆளை வச்சு உழைச்சி விடுவேங்கிறான். ரொம்ப மோசமான ஆளா இருக்காரு. அவர்கிட்ட யார் பேசுறது? பத்திரத்தை கேட்கறாருல, கொடுத்துட வேண்டியதானே. இது பத்திரத்தை கொடுத்துட வேண்டியதா? உன்கிட்ட இருக்கிற கோயில் பத்திரத்தை என்கிட்ட கொடு, நான் தவசிகிட்ட கொடுத்துக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க அழகான தமிழை கேட்டுட்டு இருக்க டைம் இல்ல. நான் வரேன். தமிழரசி, எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட தான் பத்திரம் இருக்குன்னு. பத்திரம் ஏது என்கிட்ட இருக்கு? அது சாத்தப்பன் கிட்ட இருக்கு. எது சாத்தப்பட்ட இருக்கா? சாத்தப்பன் என்கிட்ட சொன்னாரு, தமிழ்ச்சி கிட்ட கொடுத்துட்டேன், என்ன உன்கிட்ட வாங்கிக்க சொல்லியிருக்காரு. ஓஹோ, அப்படி சொன்னாரா? சரி, நீங்க போய் சாத்தப்பனை கூட்டிட்டு வாங்க. அவர் என்கிட்ட பேசட்டும். அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். என்னம்மா அது? அந்த ஆள் கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரை கூட்டு வந்து உங்ககிட்ட பத்திரம் வாங்கணுமா? இந்த விளையாட்டுலாம் விளையாடாத, ஒழுங்கா பத்திரத்தை கொடு. இத பாருங்க சேட்டு, நான் உங்ககிட்ட மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப அந்த பத்திரத்தை கூட நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் இந்த சாத்தப்பனே யாருன்னு நான் கேட்பேன். என்ன? இன்னும் சொல்ல போனா நீங்க யாரு? என்னம்மா அப்படி? உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அதுக்கு மேலேயும் நீங்க பிரச்சனை பண்ணீங்க, இன்ஸ்பெக்டர் சந்தானம் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொன்னேன்னா நீங்க கஞ்சா கடத்தி வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு உங்களை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? போயிட்டு வாங்க. சிந்து மேடம், சார் ரொம்ப சூடா இருக்காரு. கோல்டா பாதாம் கீரை ஆர்டர் பண்ணி கொடுங்க. ஓகே மேடம். हेलो, रूम सर्विस, रिसेप्शन पर बादाम खीर கொண்டு வா. மேக்ஸிமம் 70 தான் போவீங்க. என்ன ஸ்பீட் தெரியுமா? 120 என்னால பீட் பண்ண முடியாது. அப்படியே எங்கல போயிட்டு வந்தீங்க? ஹை ஸ்டைல் போனா, எம்ஜி போணும், ஸ்பென்சருக்கு போணும், வள்ளி நீ கூட போயிருந்தியா? பாவம் நாகர்கோயில் உங்க எல்லாரையும் ஆசையா பார்க்க வந்தாரு. பரிசு காலி பண்ணிட்டீங்களா? அங்கிள் பரிசு காலி பண்ணிட்டாங்க. இது பாருங்க. சரி சரி உள்ள போங்க. ஐயோ, இவ்வளவு ட்ரெஸ்ஸா? வீட்லயே இவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, ஏன் இதெல்லாம் போய் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன், இது கூட செய்யலன்னா எப்படி? எங்க சாப்பிட்டீங்க? நாங்கெல்லாம் சவேரால சாப்பிட்டோமா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அன்வர்? நானும் சாப்பிட்டேன். என்னமல, நான் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறேமா? இன்னைக்கு நைட்டா? என்னண்ணே, ஒரு 2 நாள் கழிச்சு போலாம்ல. வரும்போது துளசியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு மெட்ராஸே பிடிக்கலம்மா.
தமிழரசை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்லை. அம்மாவுக்கு மன ரீதியாக தமிழரசை பற்றி நினச்சி ரொம்ப உடம்புக்கு முடியல. அதனால தான் நாங்கள் ஊர்லேயே இருக்கோம். நீங்கள் எப்போ சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவீங்க? இன்னும் 2 வருஷம் ஆகுமா? அன்பழகன், அந்த மந்திரமூர்த்தியார் விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். அண்ணாமலை சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் கங்காணியான்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் ஊர்லேருந்து வந்து இவ்வளோ பெரிய பணக்காரர் எப்படி ஆனார்? உங்களையே மிரட்டணும், அண்ணாமலை எது கொலை பண்ணணும்னு சொல்லணும், எனக்கு புரியல. நான் டிபார்ட்மெண்ட்டில் விசாரித்து சொல்கிறேன். எதுக்கும் நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ணே, போலீஸ் கம்ப்ளைண்டா? ஐயோ, என்னென்ன எதுக்கு? ஏற்கனவே நிறைய சிக்கலுங்க இருக்கு, இதில் வேற புது சிக்கலா? அவரை பற்றி எழுதக்கூடாதுன்னு நான் அன்வர் கூட சொல்லி வச்சிருக்கேன். இல்லைம்மா அன்வர், நான் ஊருக்கு போன உடனே டிபார்ட்மெண்ட்டில் கங்கானர் பற்றி விசாரித்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், தேங்க்ஸ் அன்பழகன். மா, நம்பி நாகர்கோயிலில் ஒரு பெரிய வக்கீல்கிட்ட ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் சென்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது? அப்பாக்கும் தவசிக்கும் சொல்லிவிடு. நான் அவனை ஒரு 10-15 நாள் அனுப்புகிறேன், பார்த்துக்கோ. என்ன, துளசி அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. ஒருவேளை அவன் வந்தாலும் வரலாம். சரி, நான் அண்ணன் கிட்ட இந்த விஷயமா பேசுறேன். சரிம்மா. ஐயா வரார். வணக்கங்க. வாங்க 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 சேட்டு, வாங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க அப்பாரு சூரத்துக்கு போயிருந்தாரு, வந்துட்டாரா? உங்களை முதல்ல நான் பார்க்குறேன். எங்கள் அப்பாவை பற்றி விசாரிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன முதல்லே தெரியுமா? சேட்டு, என் பையன் சொன்னான் நேற்றுக்கு, ஒரு சேட்டு உங்களை பார்க்க வர போகிறாருன்னு. ஒருத்தர் என்னை பார்க்க வராருன்னா அவர் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, என்ன பிரச்சனையாக வராரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். இதுதான் என் வழக்கம். சொல்லுங்கள். என் பொண்ணு கூட உங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கிறாங்க. அப்படியா? ஆமாங்க. யார்? ஐயா, இந்த வருஷம் நம்ம காலேஜ் எலெக்ஷனில் என்னென்னு சேர்னாச்சே அந்த பொண்ணு. ஓ, நந்தினியோட அப்பாவை நீங்க? ஆமாங்க. நல்ல பொண்ணு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன இது பணமா? ஆமாங்க. உள்ள வைங்க, முதல்ல உள்ள வைங்க. பெட்டி அப்படி வைங்க. இந்த பாருங்க, முதல்ல உங்க காரியம் என்னன்னு சொல்லுங்க. அதனால செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்லை, பணத்தெல்லாம் இப்படி வெளியில் கொண்டு வராதீங்க. பொறாமை பிடிச்சவங்க பல விதமாக பேசுவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி டீலிங்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை, வெளியில தான். சொல்லுங்க, உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க. அது வந்துங்கய்யா, அந்த சிவா கிரானைட்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதனோட முதலாளி தவசி, அவர் தான் என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாருங்கய்யா. யார் அவர்? சிவப்பா திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காரு அவரா? ஆமாங்கய்யா. ஐயா, நம்ம தவசி ஐயா சொல்றாரு. ஐயா, அவரை உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அவன் அப்படித்தான், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. பாருங்க, பேசி பேசி முடி கொண்டு போயிருச்சு. சொல்லுங்க. ஐயா,
தவசிக்கு ஆழ்வார்குறிச்சியில சொந்தமா ஒரு கோயில் இருக்கியா? கோயில் நிலத்தை என்கிட்ட கொண்டு வந்து அடமானம் வச்சு கடன் வாங்கினாரியா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரியா. இப்ப பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடனை செட்டில் பண்ணிட்டாரு. டாக்குமெண்ட் கொடுன்னு என்கிட்ட பிரச்சனை பண்றாரியா. டாக்குமெண்ட் கேட்டா கொடுத்துட வேண்டியது தானே? இல்லைங்கய்யா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கியா. என்ன பிரச்சனை? இவர் கடன் வாங்க வந்த போது இந்த டீலிங் எல்லாம் சாத்தப்பன்னு ஒருத்தர் கூட இருந்து முடிச்சு கொடுத்தாரியா. கடன் வாங்கின 10வது நாள்ல சாத்த பையன் வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரியா. அப்ப சாத்தப்ப கிட்டது டாக்குமெண்ட் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே? அதுதாங்க இப்ப பெரிய கஷ்டமா இருக்கியா. என்ன? அவரு ஒரு மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டாரியா. ஏன் கேட்ட நேரம் அவருக்கு சுகர் அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜில் இருக்காரியா. இப்ப இந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கு தெரியுமா? தெரியுங்க. யார் கையில இருக்கு? ஐயா, தவசியோட தம்பி சம்சாரம் தமிழரசி கிட்ட டாக்குமெண்ட் இருக்கியா. தமிழரசி டபுள் கேம் விளையாடி சாத்தப்பங்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கிடுச்சியா. தமிழரசிக்கும் தவசிக்கும் ஏதோ பிரச்சனைங்கய்யா. நான் போய் டாக்குமெண்ட் கேட்டா தமிழரசி அந்த கோயில் சொத்து என்னதுதாங்கிறியா. ஆனா கோயில் பத்திரத்தை கேட்டு அந்த தவசி என் வீட்டுக்கு அடியாளோட வந்து மாற்றாருங்கய்யா. சரி, இதுல நான் என்ன செய்யணும்? ஐயா, தவசி வந்து என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதியா. அவரை நீங்க மிரட்டி வைங்க. ஐயா, தவசி விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாயா. சங்கு, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்படி செஞ்சா என்ன? அந்த டாக்குமெண்ட்டை தமிழரசி கையிலேருந்து வாங்கி தவசி கையிலே கொடுத்துடலாமே. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கியா. என்ன சிக்கல்? ஐயா, தமிழரசியோட ஒரு சந்தானம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சுற்றிட்டு இருக்கான். அந்த ஆள் ஒரு பெரிய பிரச்சனை பிடிச்ச ஆள். இன்ஸ்பெக்டர் தானே, ஐஜி இல்லைல்ல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த காரியம் முடிஞ்ச மாதிரி தான். கிளம்புங்க. நிச்சயமாக முடிச்சு கொடுப்பீங்களா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல சேட்டு, நான் பார்த்துக்கிறேன். கிளம்புங்க. என்ன வேண்டாம் வேண்டாம், வைங்க வைங்க, அது முதல்ல மூடுங்க. இந்த டீலில் நான் காசு வாங்க மாட்டேன். இது சிவன் கோயில் பிரச்சனை. அண்ணாமலையார் கோயில் ஆழ்வார்குறிச்சி மக்களோட நம்பிக்கை. அந்த அண்ணாமலையார் தானே நம்ம எல்லாரையும் காப்பாத்துறாரு. என் பங்குக்கு அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதனால இந்த டீலை நான் காசு வாங்காம தான் செய்ய போறேன். என்ன சங்க, நான் சொல்றது சரிதானே? அப்படியே செஞ்சிடலாங்கய்யா, அது நம்ம கோயில் ஆச்சுங்களே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.